12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.7 ஐந்தாம் கணக்கு பார்க்கலாம். v of x, y சமம் log of x square plus y square by x plus y எனில் x dou v by dou x plus y dou v by dou y சமம் 1 என நிறுவுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு v of x, y ஆனது log of x square plus y square by x plus y. இதில் நேரடியாக நம்ம எக்ஸ் மற்றும் ஒய்க்கு பதிலாக லாம்டா எக்ஸ் மற்றும் லாம்டா ஒய்னு பிரதியிட்டோம்னா படியை நம்மளால் கணக்கிட முடியாது. இப்போ படியை கணக்கிட முடியாது என்பதால் இந்த மடக்கையில் கொடுத்துருக்கக்கூடிய சார்பை நம்ம அடுக்குக்கு மாற்றும் பொழுது மடக்கையில் கீழே அடிமானம் எப்போவுமே என்ன இருக்குன்னா ஈ இருக்கும். எனவே அடுக்குக்கு மாற்றும் பொழுது ஈயின் அடுக்கு அடிமானம் ஈயை எழுதிக்கலாம். கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன v of x, y. அப்போ e பவர் v ஈக்குவல் டு எது நமக்கு தீர்வாக அமையும் அப்படின்னா x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு அடுக்குக்கு மாற்றி எழுதிக்கிறோம். இப்போ இந்த e பவர் v என்பதை புதுசாக ஒரு சார்பு f of x, y அப்படின்னு நம்ம எடுக்கலாம். e பவர் v என்பதை f of x, yன்னு எடுக்கலாம். இனி இந்த fங்கிற சார்பில் லாம்டா எக்ஸ் மற்றும் லாம்டா ஒய் என பிரதியிடலாம். லாம்டா எக்ஸ், லாம்டா ஒய் எனும் பொழுது லாம்டா எக்ஸ் ஒரு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா ஒய் ஒரு ஹோல் ஸ்கொயர் பை பகுதி மதிப்பு எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யின் மதிப்பு லாம்டா ஒய் பெருக்கும் பொழுது லாம்டா பெருக்கல் லாம்டா லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பை லாம்டாவை பொதுவாக வெளியில் எடுக்கிறோம். ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என அமைகிறது. ஒரு லாம்டா ஸ்கொயரை பொதுவாக வெளியில் எடுத்துடுறோம். மீதம் அமையக்கூடியது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பை லாம்டா பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் ஒய். லாம்டா லாம்டா கேன்சல் ஆக போக மீத மதிப்பு 1. லாம்டாவின் அடுக்கு 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்பது எஃப் என்ற சார்பை குறிப்பிடும். எனவே எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் என பிரதியிட்டுக்கலாம். எதனுடைய மதிப்பு எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் மற்றும் லாம்டா ஒய்யின் மதிப்பானது லாம்டா பெருக்கல் எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் ஆகும். தேர்ஃபோர் எஃப் என்ற சார்பானது எஃப் என்பது படி என்ன அடுக்கு எந்த ஒரு எண்ணு இல்லைன்னா 1 இருக்கதாக அர்த்தம். படி 1 உடைய படி 1 உடைய சமபடித்தான சார்பு ஆகும். ஆய்லரின் தேற்றத்தை எழுதி அதில் மதிப்பு 1 கிடைக்குதான்னு நாம் சரிபார்க்கலாம். ஆய்லரின் தேற்றம் ஆய்லரின் தேற்றமானது எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு பிஎஃப் ஆகும். பியின் மதிப்பு 1 என்பதால் 1ஐ பிரதியிடும் பொழுது எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு 1 பெருக்கல் எஃப் எனும் பொழுது எஃப். நிறுவ வேண்டிய நிபந்தனையில் நமக்கு என்ன அமைஞ்சிருக்குதுன்னா டோ வி பை டோ எக்ஸ் டோ வி பை டோ ஒய்னு தான் இருக்கே தவிர எஃப்ங்கிற சார்பு கிடையாது. அப்போ எஃப் அப்படிங்கிறது எதை எஃப்பாக நம்ம எடுத்துருக்கிறோம் இ பவர் வியை எஃப்னு எடுத்ததுனால எஃப்பிற்கு பதிலாக இ பவர் வி என பிரதியிடலாம். ப்ளஸ் ஒய் பெருக்கல் ஒய் டோ பை டோ ஒய் பெருக்கல் இ பவர் வி சமம் எஃப்பின் மதிப்பு என்ன இ பவர் வி. இதை பிரதியிட்டுக்கலாம். இ பவர் வியை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது வி என்ற சார்பு எக்ஸ் மற்றும் ஒய் என்ற 2 மாறிகளையுமே பொறுத்து அமைந்துள்ளதால் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தலாம், ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தலாம். இ பவர் வியின் வகையீடு இ பவர் வியே தான். ப்ராக்கெட்டில் டோ வி பை டோ எக்ஸ்ன்னு எழுதிடலாம். ப்ளஸ் ஒய் பெருக்கல் இ பவர் வி டோ வி பை டோ ஒய் ஆனது வகையீட்டு மதிப்பு ஈக்குவல் டு வி. 3 உறுப்புகள்லையுமே இ பவர் வி பொதுவாக அமைந்துள்ளதுனால ஒரு இ பவர் வியால் இதை வகுக்கலாம். அப்போ இ பவர் வி கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ வி பை டோ ஒய் இ பவர் வி வலதுபுறம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 என அமைகிறது. நம்ம நிரூபிக்க வேண்டிய நிபந்தனை இதுதான். தேர்ஃபோர் எக்ஸ் டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு 1 என நிரூபிக்கப்பட்டது.